Taste the Daily. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அரசு விழாவில் தங்கள் தேவையை கூறிய பெண்களை பஞ்சாயத்து செயலாளர் மிரட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பெரிய வளையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அண்ணா நகரில் 10 நாட்களாக குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை. இந்நிலையில் தங்கள் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் பங்கேற்க வந்த மாவட்ட ஆட்சியரிடம் இதுகுறித்து பெண்கள் தங்களுக்கு நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தரக்கோரி மனு அளித்தனர். மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடமும் தெரிவித்தனர். அப்போது அங்கு வந்த பஞ்சாயத்து செயலாளர் அழகேசன் என்பவர் பொதுமக்களை மிரட்டும் தொனியில் பேசினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குறைகளை தெரிவிக்க கூட முடியாத அளவிற்கு சர்வாதிகாரம் கொடிகட்டி பறப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். டேங்கு மட்டும் எங்களுக்கு வேணும். 2 தெருவும் சேர்ந்து டேங்கு மட்டும் பெரிய டேங்கா கட்டி எங்களுக்கு தண்ணி சர்வீஸ் கொடுக்கணும். எங்களுக்கு அந்த ஒரு செல்கு மட்டும் எங்களுக்கு செய்யுங்க. தண்ணி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நகராட்சி கிராமமும் சேர்ந்து. திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுக அமைச்சர் ஏவ வேலுவை கண்டித்து இலங்கை தமிழர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிரிவல பாதையில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் உள்ள 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஸ்டாலின் அரசு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித் தருவதாக அறிவித்தது. இதனால் முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் என பலர் படியேறுவதற்கு சிரமமாக இருக்கும் எனவும் தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களில் உள்ளதைப் போல தனித்தனி வீடுகளாக கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தினார். இதையடுத்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட பூமி பூஜைக்கு வந்த திமுக அமைச்சரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இலங்கை தமிழர்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை திமுக அரசு தொடர்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுவன் திடீரென உயிரிழந்த நிலையில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் 2வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவேங்கடம் மலையடி கிராமத்தைச் சேர்ந்த பொன்மாறன் என்ற சிறுவனுக்கு கழுத்தில் சிறிய கட்டிக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஸ்கேன் எடுக்க சிறுவனுக்கு ஊசி போட்டு உள்ளனர். அதன் பின்னர் திடீரென சிறுவனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஸ்கேன் மையத்தில் டாக்டர்கள் யாரும் இல்லை என்றும் மருத்துவமனையின் அலட்சியம் காரணமாக இருந்ததாக கூறி தொடர்ந்து 2வது நாளாக தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை அரசு மருத்துவமனையில் சமீப காலமாக விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்து வருவதாக பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் திறனற்ற திமுக சுகாதாரத்துறை அமைச்சர் இது பற்றி கண்டுகொள்வதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை திருவான்மியூர் அரசு பேருந்து நிலையத்திலிருந்து 33 வயது இளைஞர் பேருந்து ஒன்றை கடத்தி விபத்தை ஏற்படுத்தியது பரபரப்பானது. கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து அதிகாலை 2 மணிக்கு வந்த பேருந்து ஒன்று நீலாங்கரையை அடுத்த செக்போஸ்ட் அருகே லாரி மீது மோதி நின்றது. விசாரணையில் கூடுவாஞ்சேரியிலிருந்து பேருந்தில் பயணித்த போது சில்லறை கொடுப்பதில் சிக்கல் ஏற்படுத்தி தன்னை திட்டிய நடத்துனருக்கு பாடம் புகட்டவேதான் பேருந்தை கடத்தி வந்ததாக இளைஞர் ஒருவர் போதையில் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து கழக பணிமனையிலிருந்து யாரோ ஒருவர் பேருந்தை எடுத்து வந்து விபத்தை ஏற்படுத்தியதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என கேள்வி எழுந்துள்ளது. விருதுநகர் அருகே கனிம வள திருட்டை தடுக்க தவறியதாக கூறி சாத்தூர் வருவாய் வட்டாட்சியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து வருவாய் அலுவலர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி குமாரலிங்கபுரம் கண்மாயில் அனுமதியின்றி மணல் அள்ளிய விவகாரத்தில் கனிம வள திருட்டை தடுக்க தவறியதாக கூறி சாத்தூர் வருவாய் வட்டாட்சியர் ராமநாதன் உட்பட 7 பேரை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் பணியிடை நீக்கம் செய்தார். இதையடுத்து விருதுநகர் வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பணியை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதேபோல் அருப்புக்கோட்டை, வத்திராயிருப்பு மற்றும் சாத்தூரில் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் கிராம அலுவலர்கள் விருதுநகர் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் ஸ்டாலின் அரசின் அரசு ஊழியர் விரோத போக்கை கண்டித்தும் பணி புறக்கணிப்பு செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பச்சைமலை கோவிலுக்கு செல்லும் வாகனங்களுக்கு கூடுதல் கட்டண வசூலில் திமுகவை சேர்ந்த ஒப்பந்ததாரர் ஈடுபட்டார். பச்சைமலை திருக்கோவிலுக்கு வரும் இருசக்கர வாகனம் மற்றும் கார்களுக்கு அரசு நிர்ணயித்த தொகையை விட 2 மடங்கு கூடுதலாக கட்டணம் பெற்று திமுகவினர் வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக கமிஷன் பெற்றுக்கொண்டு அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சிரமம் அடைந்துள்ளனர். கோவிலில் தட்டில் விழும் காசை உண்டியலில் போடுமாறு உத்தரவிட்ட ஸ்டாலின் அரசு திமுகவினருக்கு காசு கொடுக்க வேண்டும் என்று வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதா என பக்தர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.